SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். 25 நிறுவனங்களுக்கு எதிராக தடை விதித்த மத்திய வங்கி. 400 ரூபாய் வரை உயர்ந்த அரிசியின் விலை. ஒரே இரவில் மாயமான 30 லட்சம் பெறுமதியான மாடுகள். தொடர்பன விரிவான செய்திகள். திருத்தப்பட்ட 1988 ஆண்டில் 30ஆம் இலக்க வங்கிச் சட்டத்தின் 83C பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விரிவான விசாரணையின் பின்னர் மேலும் ஒரு பிரமை திட்டத்தை தடை செய்யப்பட்ட பட்டியலில் இணைத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன் மூலம் மத்திய வங்கியால் இதுவரை அடையாளம் காணப்பட்டு தடை செய்யப்பட்ட பிரமை திட்டங்கள் மற்றும் செயலிகளின் மொத்த எண்ணிக்கை 25ஆக உயர்வடைந்துள்ளது. இவ்வாறான பிரமை திட்டங்கள் இலங்கையின் வங்கிச் சட்டத்தின் கீழ் முற்றிலும் தடை செய்யப்பட்டவை என மத்திய வங்கி மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் அதிக லாபம் வழங்குவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் வசூலிக்கும் மோசடி திட்டங்களில் முதலீடு செய்வதையும் அவற்றின் உறுப்பினர்களாக இணைவதையும் தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் மத்திய வங்கி அவசர வேண்டுகோள் விடுவித்துள்ளது. கடந்த காலங்களில் 260 ரூபாய்க்கு விற்கப்பட வேண்டிய கீரிச்சம்பா உட்பட அரிசி வகைகளை 400 ரூபாய் வரை அதிக விலைக்கு விட்டு நுகர்வோரை சிரமத்துக்குள்ளாக்கியதால் நுகர்வோர் அதிகார சபையூடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக இலங்கை வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அரசு சேவை முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் 28வது வருடாந்த மாநாடு கோட்டை ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் சங்க மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தற்போது அரசாங்க களஞ்சிய சாலைகளில் பெருமளவிலான நெல் இருப்பு உள்ளதால் அடுத்து போக நெல் அறுவடையை சேமிக்க வேண்டுமானால் தற்போதுள்ள நெல் இருப்புகளை அரிசியாக்கி சந்தைக்கு விநியோகிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக களஞ்சிய சாலைகளில் உள்ள நெல்லை அரிசியாக்கி அதனை அஸ்வசம நிலம்புரி திட்ட பயனாளர்களுக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கும் சலுகை அல்லது எளிய முறையில் விநியோகம் செய்ய முடியுமா என்பது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருகிறது. இது விவசாயிகளின் நெல்லுக்கு நியாயமான விலையை பெற்றுத் தருவதற்கும் நுகர்வோருக்கு குறைந்த விலையை அரிசியை வழங்குவதற்கும் எடுக்கப்படும் ஒரு சமநிலையான முயற்சியாகும். இந்த எளிய விநியோக முறையை தவறாக புரிந்து கொண்டு அல்லது வேண்டுமென்றே திசை திருப்புவதற்காக அரசாங்கம் தவணை முறையில் அரிசி தரப்போகிறது என்று சிலர் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பரப்பி வருகின்றார்கள். விவசாயிகளையும் நுகர்வோர்களையும் பாதுகாப்பதே அரசாங்கத்தின் நோக்கம். எஞ்சிய அரிசியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது மற்றும் அரிசி மாசாந்த உற்பத்திகளை ஊக்குவிப்பது குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. மேலும் விவசாயிடமிருந்து மிக குறைந்த விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்து அவற்றை களஞ்சியப்படுத்திய பின்னர் தங்களுக்கு தேவையான பெரும் லாபத்துக்கு விற்கும் சில நெல் ஆலை உரிமையாளர்கள் நாட்டில் காணப்படுகின்றார்கள். இவ்வாறு மக்களின் உழைப்பை சுரண்டி சொகுசு வாழ்க்கையை வாழும் விடயம் குறித்து அரசாங்கம் தலையிடுவதை விரும்புவதில்லை. கடந்த காலங்களில் 260 ரூபாய்க்கு விற்கப்பட வேண்டிய கீரிச்சம்பா உட்பட அரிசி வகைகளை 400 ரூபாய் வரை அதிக விலைக்கு விற்று நுகர்வோரை இவர்கள் சிரமத்துக்குள்ளாக்கியதால் நுகர்வோர் அதிகார சபையூடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. தற்போதைய அரசாங்கம் நெல் கொள்வனவுக்காக கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் 6000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு குமுளமுலை பகுதியில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான எருமை மாடுகள் திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குமுளமுல ஆண்டான்குளம் பகுதியில் மாட்டுப்பண்ணையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த சுமார் 30 லட்சம் பெறுமதியான கிடாரி மாடுகள் மற்றும் பால்குடி கறந்த கன்று மாடுகள் அடையாளம் தெரியாத மாடு கடத்தல் கும்பலால் திருடிச் செல்லப்பட்டுள்ளன. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பண்ணையாளர்கள் கருத்து தெரிவிக்கையில், தங்களது பகுதியில் தொடர்ச்சியாக மாடு கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும் கடந்த ஆண்டுகளிலும் 16 மாடுகள் திருடப்பட்ட நிலையில் அது தொடர்பான வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மீண்டும் சுமார் 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான மாடுகள் திருடப்பட்டுள்ளதால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் போலீசாரின் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் இரவு நேரங்களில் வாகனங்களில் வரும் மாடு கடத்தல் கும்பல் மிகவும் திட்டமிட்ட மற்றும் சூட்சுமமான முறையில் மாடுகளை கடத்திச் செல்வதாக பண்ணையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இவ்வாறான மாடு திருட்டு சம்பவங்களினால் குமுளமுலை பகுதி பண்ணையாளர்கள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருவதுடன் சம்பவத்துடன் தொடர்பட்டவர்களை விரைவாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் கோரிக்கையை விடுவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 25 நிறுவனங்களுக்கு எதிராக தடை விதித்த மத்திய வங்கி. 400 ரூபாய் வரை உயர்ந்த அரிசியின் விலை.
ஒரே இரவில் மாயமான 30 லட்சம் பெறுமதியான மாடுகள்.